ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் ஹெட்ஃபோன். எதுக்குடா ஒர்க் ஆகாத ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த மேக்னெட்ஸ் வரதேர். ஸோ இதை அப்படி டச் பண்ணோம்னா இட் வில் ஜஸ்ட் டர்ன் ஆஃப், எடுத்தோம்னா ஆன் ஆகிடும். ஸோ எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே மோர் தேன் அ இயர் லாஸ்ட் ஆகிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எக்ஸப்ட் வெரி ஃபியூ ஹெட்ஃபோன் பிராண்ட்ஸ் விச் ஐ ஷோ யூ விச். ஹலோ வணக்கம், மறுபடியும் ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த விளாகில் வந்து ஒரு புதிய ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு இது வரைக்கும் நான் வாங்கின ஹெட்ஃபோன்ஸ்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டுமே. ஸோ எல்லா ஹெட்ஃபோன்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி நான் ஒருக்கா குயிக்காக கவர் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்தெந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சர்ப்ரைசிங்காக குட் ஹெட்ஃபோன்ஸ், எந்த பிராண்டெல்லாம் ரொம்ப லாங் லாஸ்டிங் இருந்துச்சு அப்படின்றத நான் கவர் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஸோ இது வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இன்இயர் ஹெட்ஃபோன்ஸ், ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ், எல்லா விதமான ஹெட்ஃபோன்ஸுமே நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்தெந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட லேட்டஸ்ட் TWS ஹெட்ஃபோன்ஸ், OnePlus ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இது வந்து ஃபுல்லி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட ஹெட்ஃபோன் கலெக்ஷன்ஸ். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் நான் நான் 10 ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் இருக்கேன், நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே எங்கிட்ட இருக்குது எக்ஸப்ட் 2 ஹெட்ஃபோன்ஸ். ஒன்று வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி அதுலேருந்து பீசஸ்லாம் வந்து வீடு ஃபுல்லாக ஒடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வேறு ஐ ஹேட் டு த்ரோ இட் அவே. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட் டுக் இட் ஃப்ரம் மீ. ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ நாட் வித் மீ. ஸோ வேறு எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே என்கிட்ட இருக்குது, ஈவன் தோ தேர் நாட் ஒர்க்கிங். ஸோ என்னோட எதுக்குடா ஒர்க் ஆகாத ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது வந்து என்னோட ஒய்ஃப் வந்து அதை ரீபர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் ஷி இஸ் கெப்ட் இட். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ ப்ராட் எவ்ரி திங் டுகெதர். ஸோ இப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே இருக்குது. ஐ ஹவ் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், இந்த ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ், ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி கால் மட்டும் அட்டென்ட் பண்ணுறது மாதிரி மோனோ ஹெட்செட்ஸ் கூட இருக்குது. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோன் தட் ஐ பாட். ஸோ இது வந்து சாம்சங்கோடது, சாம்சங்கோட HM1100 அப்படின்றது. ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோன் தட் ஐ பாட். ஸோ இது வந்து I bought it way back in 2008, I think. 2011, I think. So 2011 I bought it, my first headphones. So அப்போ வந்து I just இதை வந்து இப்படி கார்டில் வியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது. இட் வாஸ் லைக் a truly wireless headphones of that time. ஸோ இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பட் அப்போ வந்து this was the one that we used to use. இது வந்து it had a really good battery life. I was using it for hours and hours. I could talk without having to charge. So it was a very useful one. So it's still working. So இப்போ கூட if I charge it I can use it. பட் இப்போ எல்லாமே வந்து மோனோ ஹெட்செட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அதிகமாக. we have இதில் வந்து நம்ம மியூசிக்கெல்லாம் லிசன் பண்ண முடியாது. you can only take calls. ஸோ அதுதான் இதோட இந்த ஹெட்ஃபோன்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆஃப்டர் தட் ஐ பாட் actual headphones to listen to music. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நான் வந்து சவுண்ட் மேஜிக்கோட E10C, I think. So that is a brand name. So I brought this. So it's actually a reasonably premium headphones, like around 2500 to 2000. So இதோட கேஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும். So it's Sound Magic. So it's still a good case. So வந்து நல்லாவே ஒரு குவாலிட்டியாகவே இருக்கும். So it's a good case. But the headphones that came with it had a metal head. Like the cable one, it started breaking away. I had to throw it away, and it stopped working. Once that wire is gone, it cannot work. It was not wireless, so it's a wired headphones. So that was my second headphones. It was really it was a nice headphone for some time. But what I really feel என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே more than a year லாஸ்ட் ஆகிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எக்ஸப்ட் a very few headphone brands which I'll show you, which actually lasted for more than a year for me. So அதுக்கப்புறமா நான் வாங்கின ஹெட்ஃபோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, I bought a Jabra, which is also a very good brand. It's a Jabra JS5 headphones. So it came a really good packing அது மாதிரி. So if you see the packing, it's just awesome. இது எல்லாமே full strong metal caps and all those. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பேக்கிங்கில் வந்துருச்சு. So it still looks plush and good ones. But headphones, again, packing out again, headphones quality was not that great. So if you see it, கொஞ்ச நாளிலே வந்து ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் ஸ்டார்டட் பிரேக்கிங் அண்ட் இட் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். ஸோ தட் வாஸ் ஹேப்பன் டு திஸ் ஹெட்ஃபோன். ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு ஃப்ளாட் டிசைன் இருந்ததுனால
it was tangle free. It was very useful for me for some time. Music வந்து கேட்கறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. You can take calls also. So in the buttons எல்லாம் were really good quality. Even they are now in good quality now, but the wire, again, wires are the problem with this kind of headphones. So wires வந்து last ஆகாது. So that is the biggest challenge. So அந்த மாதிரி இருக்கும்போது தான் we started getting wireless headphones for the first time. So wireless headphones வந்து first வந்தது அப்பதான். So that's when I bought a wireless headphones for the first time. That this is the first my Bluetooth headphone. So அதை பார்த்தீங்கன்னா, so it's a boat. It was a bestseller in Amazon, so I bought this. So it lasted for me again less than a year. So it was around 1,000 rupees or something, 1,500. It was a bestseller in Amazon, so I bought this. So this is the last time I bought this brand boat. So it was நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இது வந்து லைஃப் வரல. பட் ஈவன் நவ் இஃப் யூ சி போட்டோட பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட் செல்லரில் இருக்கும். இயர்ஃபோன் பிராண்ட்ஸ் ஆர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பெஸ்ட் செல்லரில் இருக்கும். பட் ஐ டிட் நாட், இது வந்து எனக்கு லாஸ்ட் ஆகலை. இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சம் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் இன் குட் ஷேப். பட் இதோட சவுண்ட் வந்து இட் ஸ்டாப்ட் ஒர்க்கிங் ஆஃப்டர் சம் டைம். அதோட என்னோட I couldn't hear anything. So அதுதான் வந்து இதோட story. So next one is that I have is this is another brand which is Blaupunkt. So இது என்னோட headphones. I think this is also around 1,500 or something. Again, wire is a problem with this headphones. So பிஞ்சியே வந்துருச்சு, and this buttons also stopped working. So that's it. So that less than a year. So அவ்வளோதான், அதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. So then we have over the ear headphones here. I don't remember this headphones. I think this is my wife's, but it lasted for some time, I think, but it never lasted for really long. So this is also not a good one. Finally I bought this, and finally I bought this one. So இதுதான் வந்து ரியல்மியோட ரியல்மி பட்ஸ். ஸோ இது வந்து it's probably one of the headphones that lasted for more than a year, almost 1.5 years now. So it had a couple of really good things. இதோட பில்டே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், லைக் டைட் பில்ட். அது மாதிரி இந்த ஏரியாஸ்லாம் I think they are metal, because இது தட்டும்போது you can hear that that's a metal here. And also this is a metal, I think, I'm not sure, but it's still very solidly built. So it is really long lasting. Wires are a problem, லைட்டாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, but it's still a thick wire, so it lasted really long for me. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி சர்ப்ரைசிங், பிகாஸ் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து 3-4 hours தான் வரும் பேட்டரி லைஃப். இஃப் யூ ஆர் லிசனிங் டு மியூசிக், திஸ் லாஸ்டட் ஃபார் 14 hours, விச் வாஸ் அ பிக் திங் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஸோ அண்ட் ஆல்சோ மற்ற ஹெட்ஃபோன்ஸ்லாம் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் யூஸ்வலி ஆடியோ வந்து ப்ளே பாஸ் தான் ஆகும். பட் திஸ் வாஸ் ரியலி சர்ப்ரைசிங். இது நம்ம இந்த மேக்னெட்ஸ் ஆர் தேர். ஸோ இதை அப்படி டச் பண்ணோம்னா இட் வில் ஜஸ்ட் டர்ன் ஆஃப், எடுத்தோம்னா ஆன் ஆகிடும். So இது ஆன் ஆகிட்டு then immediately it will connect to your phone, and if you just lock it here, it will turn off and disconnect the Bluetooth. So அதனாலே இதோட பேட்டரி லைஃப் வந்து it was lasting for really long, like once a month or once in a 15 days தான் இதை நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். You can keep it for long. If you're taking it for a really long drive, then I would strongly, a long trip, I would strongly recommend this one. So இது வந்து ரியல்மியோட headphones. So that's when I started feeling that Realme headphones are really good ones. So I still look out for Realme headphones whenever I buy one. If there is a good one, then I would prefer to buy that. So பார்க்கலாம். So the next thing that I bought is finally OnePlus oda OnePlus Buds C. So this is my first wireless headphone. So truly wireless headphones. So true headphones. So if you see, every other headphones will have a wire attached to it, but this is actually truly wireless headphones. So it is based on Apple's AirPods, which they released recently. So you see there is no wires associated with it, so you can just take it and on the card எப்படி போட்டுக்கலாம். So and it was a good one. So convenience wise it is good. So I'm hoping that because wires இல்லாததுனால I'm hoping that it will last longer. So that's இருக்கு. So அந்த பாயிண்ட் இருக்கு. இதுல வந்து you will have battery in this case and also in this device. So device இருக்கிறது வந்து it will last for 4 hours. இதுல இருக்கிறது வந்து it will last for அது வந்து every time நம்ம இதை உள்ள வைக்கும்போது it will just get attached to it through magnet. So and start charging. So மொத்தமா வந்து it will last for 20 hours over a period of time. So and also if you don't have நம்ம எப்பவுமே ரெண்டு phones at a time யூஸ் பண்ண மாட்டோம். Sometimes you'll just use one if you're taking calls or something. But அந்த மாதிரி டைம்ல it will last even longer. So that is actually a good thing. And this is a pairing button. So இதை click பண்ணி pair பண்ணிக்கலாம். You can pair with any device, and you can just
close it and it will just start charging. So light on agudhu அப்படினா it's charging. So if it's red light, then probably it's not there is not enough battery அப்படின்றது மாதிரி. And then you have USB Type C, and it has the OnePlus's fast charging, which is really fast. So ரொம்ப faster இருக்கும் charging. So a very convenient headphones, which I would say. So இது நம்ம கேஸ்ல இருந்து எடுத்த உடனே it will just connect to your phone and you can use it. So very similar to நம்ம Realme buds where you just open this up and then it will connect. அது மாதிரி இது open up connect ஆயிடும். Sound quality is not that great with this headphones. So அதுதான் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து it's still a budget oriented around 2000. ஸோ அதனால 2500 மேக்ஸ். ஸோ அதனால it's still okay அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். There are a couple of challenges with this headphone. So I am able to use it without any problems. காதுல இருந்து it doesn't fall off. But there are a couple of things which is I would prefer this type of headphones, because whenever you're not using, you can just leave it like this on your shoulder. You don't have to keep it in your ear. But இது வந்து இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு sometimes if you are not using, you'll have to search for the case and put it inside, or else it will it will just wait அதோட சார்ஜ் போயிட்டே இருக்கும், கம்மியாயிட்டே இருக்கும் if it keeps connected all the time. So that is something which I miss. And also sometimes when I'm just wearing this, even accidentally, if I am just changing my shirt or something, this one can be on your ear without any trouble. But this will accidentally fall off if you're not putting your t-shirt on, so it will fall off. So some of the things are not convenient, but in other ways this is a good one. So but there is only one thing that I don't like is the mic quality is not that good with this headphone. So இது வந்து அந்த அளவுக்கு mic quality better இல்ல. I was hoping for a better one, but so even now I'm using this mic to record, so you'll probably see that sound quality is not perfect. So that's something that I feel it's not that great. It's the same with all the headphones that I've used. So mic quality is only reasonable with these headphones. So, and finally I have one more headphones. This is Jabra. I am not exactly sure the pricing of this. இது வந்து company sponsor, so company provided me this headphone. So but this is a really good one, sound quality wise, and even mic is reasonably good. Whenever I sing or something, I use this. So it's reasonably good, not perfect, but it's still good. இது வந்து இந்த மாதிரி fold பண்ணி, you can just keep it on your table like this and then use it like this. And also it's adjustable, height adjustable, so that's a good thing. So this is actually Jabra's mic headphones. It's a good one. So and also it comes with a couple of controls here, like you can take calls, you can disconnect call, increase volume, decrease volume, and couple of things like this we have with this. So Jabra. So that's the primarily I use for the headphones. So in the rendu headphones la primary use பண்ணிட்டு இருக்கேன். So mostly I'm using this one, and Realme's one is a highly recommended one. So Realme oda truly wireless headphones இப்போ வந்திருக்கு. So hopefully if I get to try that, then probably I'll do a separate review.